ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு சேமியா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். சேமியா பாயசம் வந்து உதிரியாக இந்த மாதிரி நல்லா கட்டி ஆகாமல் சூப்பராக இப்படியே இருக்கிறதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸோடு நான் இன்றைக்கி சேமியா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். சேமியா பால் பாயசம் செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். சேமியா பாயசத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடாய் சூடு பண்ணி இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டதுக்கப்புறம் இதில் வந்து முந்திரி அப்புறம் திராட்சை எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு என்ன பண்ணணும், இது நம்ம எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். இது வந்து இப்படியே இதில் ஊறிச்சின்னா நம்ம பண்ணும்போது ஊறிச்சின்னா அது கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடும். கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும்னால நம்ம இதை எடுத்துகிட்டு பக்கத்தில் வச்சிடலாம். இது ஒரு கப்பில் எடுத்துகிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்துச்சு பார்த்தீங்களா, அந்த திராட்சை எல்லாம் கூட நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதே நெய்யில் 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த அளவு எப்படின்னா, நான் சொல்கிற அளவு கரெக்டாக சர்க்கரை எல்லாம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 1 கப்பு சேமியா எடுத்திருக்கேன். 1 கப் சேமியா நல்லா இந்த நெய்யில் வறுக்கணும். எப்படி வறுக்கணும்னா, அது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வரும். பொன்னிறமாக வறுக்கணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். சிலது வேகும், சிலது வந்து அப்படியே வேகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறிச்சு, உங்களுக்கே தெரிஞ்சிடும் பாருங்கள். நல்லா கலர் மாறி ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா, 1 கப்பு சேமியாக்கு 3 கப்பு தண்ணி. 1 கப் சேமியா போட்டிருக்கோம், ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்ருக்கோம், ஒரு 3 கப்பு தண்ணி விட்ருக்கோம். 3 கப்பு தண்ணி இந்த சேமியாவுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே விட்டோன்னா செம்மையாக வெந்துடும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம வறுத்தோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 7 நிமிஷம் ஆனால் கரெக்டாக நல்லா சூப்பராக வெந்துடும். இது வந்து சில பேர் குக்கரில் வச்சு வேக வைப்பாங்க, அது வந்து நல்லாவே இருக்காது. இது கொஞ்சம் அப்படி ரொம்ப மசிச்சு போன மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம சேமியா வந்து உதிரியாக நல்லா இருக்கணும், சாப்பிடும்போது அது நல்லா கடிப்படுற மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே பாயில் பண்ணுங்கள். மூடி கூட போட வேணாம், இப்படியே நீங்கள் பாயில் பண்ணிங்க. அந்த தண்ணி நல்லா ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிட்டு நல்லா இந்த சேமியா இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா கரெக்டாக வெந்துருச்சுங்க. இப்போ இதில் எந்த கப்பில் சேமியா எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரை நல்லா மேலோட்டமாக கோபுரமாக போடுங்க. ஏன்னா கரெக்டாக சர்க்கரை கரெக்டாக அளவுக்கு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கம்மி வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் குறைச்சிக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டு நல்லா இது கரைஞ்சி நல்லா கிட்ட வந்துச்சு பார்த்தீங்களா, நல்லா பளபளன்னு நல்லா அந்த இது வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1 கப்பு பால், 1 கப்பு பால் கரெக்டாக இருக்கும். இப்போது கொஞ்சம் நம்மளுக்கு இப்படி பார்த்தா தண்ணியாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் நேரம் கழித்து இது செட் ஆகிடும். 1லேருந்து 1.5 கப்பு பால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பால் நிறையா வேணும்னா 1.5 கப் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 1 கப்பு கரெக்டாக இருக்கும். எல்லாமே 1 கப்பு தாங்க கணக்கு. அப்படி நீங்கள் பண்ணி ஒரு வாட்டி சேமியா பாயசம் பாருங்கள், செம்மையாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பதத்துக்கு நல்லா வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.